நண்பர்களுக்கும் விரல்களுக்கும் என்ன தொடர்பு? நட்பு என்பது மிகவும் உன்னதமானது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம். இப்போ நண்பன் வரலன்னா என்ன சொல்கிறோம்? கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அவன் வலது கை மாதிரி அப்படிங்கிறோம். இடது கை பழக்கம் உள்ளவங்க கூட தான் நண்பர்களை இடது கை மாதிரின்னு சொல்கிறது இல்லை, வலது கை மாதிரின்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் கூட என்ன சொன்னார்னா, உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னு தான் சொன்னார். ஏன் சொன்னார்னா, ட்ரெஸ்ஸு அவுந்து போகிற போது டக்குன்னு போய் அதை சரி செய்கிற மாதிரி நண்பன் ஒரு ஆபத்து வருகிற போது உடனடியாக ஓடி சென்று உதவுவான் என்பது மட்டும் அல்ல. ட்ரெஸ்ஸு ஒருத்தருக்கு ஸ்லைட்டாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா எல்லாருக்கும் அறிவிச்சுட்டு அதை சரி பண்ணுவாங்க. நான் என்னுடைய ஆடை சற்று அவிழ்கிறது, நான் அதை சரி செய்ய போகிறேன் அப்படின்னு அதை செஞ்சுட்டா பண்ண போகிறாங்க, பண்ண மாட்டாங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேக வேகமாக அந்த ஆடையை சரி பண்ணும் கை. அது மாதிரி நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை மற்றவங்களுக்கு தெரியவே கூடாது, அந்த அவப்பெயர் ஏற்படவே கூடாதுன்னு வேக வேகமாக போய் உதவி செய்கிறவர்கள் தான் நண்பர்கள். நான் கூட இந்த உடுக்கை இழந்தவன் கைப்பட பார்த்தது எப்படின்னா, ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தர் போய் பேசுகிற அவர் தான் வரவேற்புரை சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது பொதுவாக ஒரு நிலையில் இல்லை. அவர் என்ன பண்ணார், 25 ஆண்டுகளாக இந்த சங்கத்தை கட்டி காக்கிறோம்ங்கும் போது அவருடைய வேஷ்டி லைட்டாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு 4-5 பேர் போய் கட்டி காத்தாங்க. ஏன்னா நல்ல வேளை அந்த போடியம் இருந்ததுனால அது தெரியல. அப்போ தான் இந்த உடுக்கை இழந்தவன் கை போல பற்றி எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. இப்போ நட்பு என்பது மிகவும் உன்னதமான ஒன்றாக கருதப்படுகிறது.